பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கோவிலில் வெயிட் பண்ணோம். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரீங்க. எப்படி நாங்கள் உங்களை நம்புறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்திகா, இல்லை நான் வந்து சேர மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால் சேர மாமா விட்டுட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு நான் வரும்பொழுது கல்யாணத்துக்காக கிளம்பி வரும்பொழுது எதுக்கு எங்கள் அம்மா மறைச்சிட்டாங்க. கொண்டுட்டு போய் என்னை வீட்டில் வச்சு நாங்கள் இறந்துருவோன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க. அதனால தான் நான் என்னால் வர முடியல. ஆனால் என்னால் சேர மாமா விட்டுட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு வழியாக நடேசன் என்ன சொல்கிறாரு, சரிம்மா உனக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் இப்போயே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை ரெடி பண்ணி வர சொல்கிறாரு. 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலியும் கொடுத்துட்றாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு, ஏண்டி இப்படி எங்கள் மானத்தை வாங்குற, உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை என்னால் வந்து சேர மாமாவை விட்டுட்டு வர முடியாது, நான் சேர மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கார்த்திகா ரொம்ப பிடிவாத